Hi friends, welcome back to Mama's Beba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு சண்டே அதுமா இந்த ஷூட் எடுக்கிறோம். சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அம்மா வந்ததுலேருந்து நம்ம பிரியாணி செஞ்சு தரவே இல்லை. அவங்களுக்கு சீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி வேணுமா? ஏன்னா நம்ம என்கேஜ்மெண்ட்ல வந்து பாஸ்மதி ரைஸ் தான் போடுவோம், அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நம்ம சீரக சம்பால இன்னைக்கு அவங்களுக்காக பிரியாணி செஞ்சு தர போறோம். சரிங்களா? இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல்லாம் செய்ய போறோம். ஏன்னா நாங்க இன்னும் யாருமே பட்டி டிங்கரிங்க பார்க்காம இருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் டைம்ல அந்த பட்டி டிங்கரிங் பார்த்தாதான் வந்து மூஞ்சி பிரஸ்ஸா இருக்கும் அப்படிங்கறதுனால எல்லாம் அப்படியே கருணை கொடூரமா நாங்களாவது பரவாயில்ல, மௌலியெல்லாம் காட்டுவாசி மாதிரி இருக்கிறோம். ஷேவ் பண்ணல, ஹேர் கட் பண்ணல. இவருமே ஹேர் கட் பண்ணல, பட் இவர் டெய்லி ஷேவ் பண்றதுனால தெரியல. ஆனா முடி நிறைய தான் இருக்குல்ல உங்க தலையில. ஆமா ஆமா, குடுமி போடலாம், சின்ன குடுமியா வரும். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது சண்டே ஸ்பெஷல் சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எங்க வீட்ல என்னென்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, வஞ்சரா ஃபிஷ், பிக் வாலா வஞ்சரா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் என்னதுப்பா நல்லி ஃப்ரை. இன்னைக்கு நல்லி ஃப்ரை, வெறும் நல்லி மட்டும் பொறுக்கி போட்டு வாங்கி வந்துருக்குது. ஸோ அதனால நல்லி ஃப்ரை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தெம்பா குண்டா அப்படியே அப்படியே பூஸ்த மாதிரி இருக்கும் பேபிமா. நீ யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசையா வாங்கி கொடுக்கறாருன்னு நம்ம நினைச்சுக்கோம். சரி ஒரு நிமிஷம், நம்ம ஜாலியா பேசுறது கூட எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாவே எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. கிண்டல் பண்றது பேசுறது எல்லாம் வந்து நம்ம ஜாலிக்காக தான் பேசுறோம். யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச மாட்டோம். அப்படி புண்படுத்துற மாதிரி இருந்தா நாங்க அந்த மாதிரி பேசவே மாட்டோம். நம்ம ஜாலியா நான் எங்க மாமியாரை கிண்டல் பண்றதும் பொண்டாட்டியை கிண்டல் பண்றதும் பண்ணினுக்கிறேன். அதுக்கு வந்து நீங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைச்சுப்பாங்க ஏதா நினைச்சுப்பாங்க அப்படின்னா அவங்க வழி வேற. நம்ம ஆக்சுவலி அவங்களும் கிண்டல் பண்ணி தான் பேசுவாங்க. ஆமா, ஜாலி டைப் தான். அவங்க தப்பா எல்லாம் யாருமே எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அத நீங்க தான் வந்து பெருசா நினைக்கிறீங்க. பட் எல்லாருமே வந்து அங்க எங்களை விட அவங்க ஜாலியா தான் இருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி ஜாலியா தான் பேசிட்டு ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. என்ஜாய் பண்ணுங்க, vlog என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை எதற்காக ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு அல்லு பிரியா வந்திருந்தப்ப கூட நான் கூட கேட்டேன் தெரியுமா, அதுக்கு அல்லுவே வந்து பயங்கர சாகானா, ஐயோ அண்ணா வேற லெவல் நீ அப்படின்ட்டு. அந்த மோந்திரம் எல்லாம் இருந்ததுல, என்னப்பா உங்க அம்மா அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கர் ஆயிடுச்சா, மோந்திரத்துல கழட்டி போட்டு போயிருக்குதுன்னு. அதுக்கு அவனே ஷாக் ஆயிட்டான். ஐயோ போல என்னண்ணா இப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்னா. ஸோ நான் வந்து ஜென்ரலா சும்மா கலாய்ப்பேன். ஆக்சுவலி அவங்களும் எதுவும், ஆனா அவங்களும் என்ன கலாய்ப்பாங்க. அவங்க கலாய்க்கிறது இல்ல, அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிறத பேசுவாங்க. நாங்க வீடியோ எடுக்கிறதுல. ஆனா எங்க அம்மாவும் டப்பு டப்புன்னு எங்க அம்மாவும் பயங்கரமா பேசுவாங்க. நம்ம தொடச்சத்துக்கு போட்டு போயினே இருப்பேன், நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா அவங்களும் அதிகமாலாம் பேச மாட்டாங்க. ஏதாச்சும் இது வந்ததுன்னா மட்டும்தான் அப்படின்னுவாங்க. அதனால அதெல்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாது. அதனால நீங்க எதுவுமே தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜாலியா எடுத்துக்கோங்க, vlog என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம். ஆமா, இப்போ முதல்ல நாங்க சாப்பிட்றதுல என்ஜாய் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு. நல்லி ஃப்ரை செஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான்ப்பா செய்யறோம் நம்ம நல்லி ஃப்ரைய. ஐயா இதுக்கு இந்த மீன் தான் காஸ்ட்லி தெரியுமா? 1300 ரூபா இந்த மீன். வாங்கிட்டு ஏன்டா வாங்கினான்னு பணம்லாம் கட்டிட்டு ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கினே வந்தேன் நான். ஏன்னா மீன் ஃபுல்லா சதை இல்லப்பா, நிறைய ஹோல் விட்டு கேப் வந்துச்சு பாரு. அவன் மிடில் இருந்து வெட்டி இருந்தான்னா ஃபர்ஸ்ட் எனக்காக தான் தலைப்பக்கம் வெட்டினான்ல, அதனால எனக்காக போட்டு குடுத்துட்டான். எனக்கு கோபமா வருது, திட்ட முடியல. இப்பெல்லாம் வர வர நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களேன்னு கம்முன்னு வந்துட வேண்டியதா இருக்கு. வாய் மூடின்னு வர வேண்டியதா இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வாய் குருசியா வக்கலையா செஞ்சு சாப்பிடணும். இல்லப்பா அவங்க அம்மாக்கு பார்த்து பார்த்து செஞ்சுன்னுக்கிறியா உன் வாய்க்கு? அப்போ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வாய்க்குனா கூட நல்லா இருக்காது, பேபிமா வாய்க்கு வேணும் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். சாப்பிடணும்ல. ஆமா உண்மைதான். ஆனால் நாங்கள் என்னென்ன ஆமாம் ஆமாம் இப்படி இப்படி தலையாட்டம். இப்போ ஹேனா வந்துட்டு போச்சு, இப்போ வீட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போச்சு. சாயந்தரம் கொண்டு விட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எத்தனை வந்து விடுறா அப்படின்றது. ஆமாம் சாயந்தரம் இருக்கும், அது எப்பயுமே இருக்கும், நம்ம கிட்ட இருக்கும் விளையாடிக்கின்னு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் விட்டுட்டு போ, எங்க வெளில போறாங்களா, சரி விட்டுட்டு போ. ஓகே அப்போ சரி, டைம் பாஸ் ஆகும் இன்னைக்கு சாயந்தரம். செம்ம ஸ்டார்ட் பண்ணுது, என்னமா டான்ஸ் ஆடுது மாதிரி தொப்பி போட்டுன்னு. தொப்பி போட்டு மொட்டையை போட்டு தொப்பியில போட்டு கிளம்பிடுச்சு.
டான்ஸ் மௌலி அது ஒரே டான்ஸ். ஓ நான் இல்லை, நான் மார்க்கெட் போயிட்டேன். போயிட்டீங்களா? தொப்பி போட்டுக்கிச்சு மௌலி அதுவும் செம டான்ஸ். எடுத்துருக்க வேண்டியது தானே புள்ள டான்ஸை கொஞ்சம் வீடியோ. மௌலி கரண கொடூரமா இருக்கானே, அதனால காட்ட பிடிக்கல இருக்கு. ஏன்னா அவங்க அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ பல நான் வாவேன், அப்பதான் முடிய வெட்டுவேன், அப்பதான் அவனோட என்ன பிஎச் ட்ரிம் பண்ணுவேன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். இது ஏன்ப்பா கொஞ்சம் எடுத்து தனியா வச்சுனுங்கிற காரத்தை பொரிக்கும் போது எடுத்து போட்டுக்கலாம்னா? அது வேணா அப்புறம் வேணா. ஆனா இன்னைக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியா தான் ஃப்ரெண்டு கிடைச்சது மீன். முதல்ல நான் வாங்கினதுனால மாட்டிக்கினேன். ஸ்டார்டிங்கே எனக்காக கட் பண்ணாங்க, அதனால. இல்லைன்னா மிட் பார்ட் அப்படியே கிடைச்சிருக்கும், ஃபுல் ஃப்ளஷ் வந்திருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டேன். நம்ம திண்டுக்கல் வேணு பிரியாணி மசாலாவை எடு. ஆமா நான் 4 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது இல்லாம பிரியாணி நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இது போட்டாதான் டேஸ்ட் வருது. நான் அங்கே போயிட்டு வேணும் பிரியாணி மசாலா கொடுங்கன்னா எல்லாம் முழிக்கிறாங்க திருன்னு. அப்படி ஒன்றுமே இல்லையங்க. இல்லைங்க இங்கே தாங்க வாங்கிட்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ரேக்கை காமிச்சாங்க, போய் பாருங்க நீங்களேன்ட்டு. அப்புறம் பார்த்தா திண்டுக்கல் பிரியாணி மசாலா. இது வேணும் பிரியாணி மசாலா, வேணும் பிரியாணி மாதிரியே இருக்கும். ஓகே நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. தயிர் ஊற்றணும். ஆமாம் சிக்கன் காலி ஆயிடுச்சு. லேட்டாக போனேன் நான், 1/2 கிலோ மட்டும்தான் இருந்தது. போதும், பேருக்கு சிக்கன் இருந்தா போதும். யாரும் சிக்கன் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சா சாப்பிட, மட்டன் பிரியாணினா சாப்பிடுதுங்க. அதனால பேருக்கு இதுக்குள்ள இருந்தா போதும். இது வேகட்டும். நாம அதுக்குள்ள என்ன பண்ணோம்? நல்லி விசில் விட்டியா? விசில் விட்டு எடுத்துட்டியா? என்னப்பா தெரியாதுன்ற. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன், அஜித் படம் பாத்தீங்களா அப்படின்ட்டு. அஜித் படமா? என்கிட்ட யாருமே சொல்லியே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, போடுங்க போடுங்க அப்படின்றாங்க. அஜித் தான் ரொம்ப பிடிக்குமாம்மா அவங்க அம்மாவுக்கு. இப்படி ரக்கட் லேடியா இருக்கிறாங்க பாரு உங்க அம்மா. அஜித் அழகா இருந்தாரு. இப்போ அழகுதான். ஒரு 4 டிஷ் செஞ்சுதான் பழகேன்ப்பா. யார் நானா? இப்படியே மத்து மாடு மாதிரி இருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது? 4 டிஷ். லேடிஸை விட ஜென்ஸோட பிரியாணி கை பக்கம் டேஸ்டா இருக்கும். காட்டு, நான் கை வைக்கிறேன். இந்த புடி. ஆமா நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இன்னும் மெயின் இருக்குல்ல, அது உள்ள அரிசி போடணும்ல. அரிசி தான் மெயின் டேஸ்ட் கொடுக்கும். வெறும் பிரியாணி மசாலாவை மட்டும் பரட்டிட்டு உட்காந்து சாப்பிட முடியுமா? ஓகே அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சுக்கா செய்யறோம். என்ன சுக்கா? நல்லி சுக்கா. நல்லி. நல்லிக்கு வெங்காயம் போட்டாச்சு, வதக்கியாச்சு. நம்ம இதுல சாப்பிட்டோம்ல ஈரோடு மெஸ்ல, அந்த மாதிரி செய்யணும். கிரேவியோட அப்படியே ட்ரை பண்றேன். நான் 10 நல்லி பீஸ் இருக்கிற மாதிரி கேட்டா நல்லியே காலின்ட்டாங்க. இல்லப்பா நல்லி ஃப்ரை புதுசா செய்யற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தானே. என் டேஸ்ட்டை கத்துப்பாங்கப்பா. ஓ அதனால காப்பி அடிக்க கூடாதுன்னு. ரைட்டு, செமையா இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் வந்து காப்பி அடிச்சிடுவீங்க, அதுக்காக. மற்றவங்க யாருக்கும் தெரியாது பாரு நல்லி ஃப்ரை. எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்கப்பா. 5 வரல 5 மாதிரி இருக்கும். எப்படி பாருங்க நல்லி உள்ள அப்படியே சூப்பரா பார்க்க. வாங்கிட்டு வந்தல பனிஷ்மெண்ட் ஒன்று, நீ தான் மீன் வைக்க போற. இப்போ உங்க அம்மா தான் வாங்கிட்டு வந்தேன், உங்க அம்மாக்கு பனிஷ்மெண்ட் கொடு. அதுக்கெல்லாம் தள்ளுல போட்டுலாம் தவால எல்லாம் வந்து தெரியாது, எண்ணெயில போட்டு பஜ்ஜி மாதிரி எடுக்கும். பரவாயில்ல, ஐயோ வேணாமப்பா. அதனால வஞ்சர மீனோட டேஸ்டே போயிடும். தவா ஃப்ரை தான் பெஸ்ட். வேலை முடிஞ்சது. சரியா, இது கொதிக்கணும், இது கொதிக்கணும், அது போடணும், அவ்வளோதான். மீன் ஊறிச்சா? ஊறிட்டு இருக்குது. இது எடுத்ததையும் வச்சுட்டு அதுக்குள்ள இங்க தம் ஆகிறதுக்குள்ள உனக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஓகே. உங்க அம்மாவுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம மேற்பார்வை பாக்குறதுக்கு வந்துட்டாங்களா? ஆமா, அது உப்பு காரம் சரியா இருக்குதான்னு பார்க்க வேண்டாமா? ஓகே, போய் பாருங்க. பாருப்பா எப்படி மீசையில மண் ஓட்டலன்னு சொல்லிட்டு போறாங்க பாரு. பசி தாங்க முடியல, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்றத்தை போட்டு அரைப்போன்னு வந்து தூங்கின்னு போறாங்க. கேட்டா டேஸ்ட் பண்றாங்களாமா. இருந்தாலும் அது அந்த பசி டைம்ல ஏதோ ஒன்று சும்மா அப்படி உள்ள போச்சுன்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும்ல.
பார்த்தாங்க, டைமை பார்த்தாங்க, உன் மூஞ்ச பார்த்தாங்க, இங்கே வந்து அடுப்பை பார்த்தாங்க. ஓஹோ இன்னும் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் பண்ணுருவாயோ அப்படின்னு. அப்போ அநேகமாக போட்டிக்கெல்லாம் வரமாட்டாங்க போல் இருக்குதே. நம்ம ஒரு போட்டி வைக்கலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் சேலஞ்சு. நானும் எங்கள் மாமியாரும். சரி அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வாய் நிறைய வயிறு நிறைய சாப்பிடணும்னா இதெல்லாம் யார் வாய்க்கு பத்து? இது எங்க அம்மா வைக்கே பத்தாது. 2 கிலோ கறி வாங்கி வரணும். நான் தான் நல்லி மட்டன்லாம் அப்படிலாம் கிடைக்காதுப்பா. இல்ல மொத்தமாவே 10 நல்லி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் அதுதான் இந்த மீனை வாங்கினதுக்கு பேசாம கறியாவே வாங்கி வந்துருக்கலாமேன்னு யோசிச்சேன். ஒரு நாளைக்கு 2 கிலோ கறி. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நீ கேவலமா எடுத்துட்டு வருவோம் பத்தி அந்த 2 அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியே ஏமாத்துறாங்க. அப்படியே 1/4 கிலோ வாங்கி வருவோம். அந்த கறி அவ்வளவு நல்லா இருக்கும். நான் 1/4 கிலோலாம் இப்பெல்லாம் வாங்கிட்டே வர்றது இல்லை. 1/2 கிலோ இல்லாம கறியை சாப்பிட்டா எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. அப்படிலாம் நீ சாப்பிடணும்னா நீ ஒரு ஆடை வாங்கி வளர்த்து ஆடை பெருசாக்கி அந்த மாதிரி இலை ஆட்டுக்கறியா ஒரு நாளைக்கு நான் செய்ய போறேன்டா. இல்லை எனக்கும் வந்து ஆண்டவர் தனி வீடு கட்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன். எதை வாங்குறனோ இல்லையோ கோழி, நாட்டுக்கோழி மாதிரி கோழிங்களை வாங்கி விட்டுருவோம். உனக்கு ஆடு வாங்கி கொடுத்துருவோம். குட்டி குட்டி ஆடுங்க, ஒரு 10 ஆடு. ஆனால் புழுக்கெல்லாம் போடுமேப்பா, என்னப்பா பண்ணுவேன் நீனு? புழுக்க போடுறதை தாண்டி நாத்தடிக்கும் பாரு. அந்த ஏரியாவே நாரும்ல. ஒரே ஒரு குட்டி ஆடு வச்சா, ஆனால் நம்ம வளர்த்துட்டு அடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஆசையாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இலை ஆட்டுக்கறியா போய் தேடி பிடிச்சி வாங்கின்னு வரணும். முழு ஆடைய அது பல்லாவரம் சந்தை அங்கெல்லாம் விற்பாங்கல்ல, அங்கே போய் அல்ல. அப்போவும் நம்மளெல்லாம் ஏமாத்திடுவாங்கப்பா. ஆட்டுலேயே பிறந்து ஆட்டுலேயே வளர்ந்தவங்களுக்கு தான் ஆட்டை பற்றி தெரியும். எப்படி இருக்குன்னு பாருங்க. யாருக்குமே பத்தாது தான் இது. அதனால தான் தொக்கா வைக்க சொன்னேன். நீங்கள் தொக்கா சாப்பிடுங்க. எலும்பு உரியணும். ஒன்று ரெடி, 2வது ரெடி, 3வது மீன் வறுவல். என் கடமைக்கு நான் வந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது என் கடமைன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறது. நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா நான் தான் வறுப்பேன் மேக்ஸிமம். பேபிமா வந்து டைட் பண்ணிடும். மீனை வந்து எப்பயுமே ஒரு 80% பாயில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். 80% பாயில் இல்லை, ஃபுல் பாயில் ஆகிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஜூஸியாக இருக்கணும். டைட்டாக கரெக்டாக முரட்டாக இருக்கக்கூடாது. நீங்களும் கற்றுக்கோங்க. ஆனால் நிறைய பேர் வந்து மீனை வந்து ஒரு மாதிரி தான் வறுக்கிறாங்க. நானும் நிறைய வீட்லேயும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். அதுக்கு நான் வறுக்கிறதே பெட்டர்ன்ற மாதிரி தான் தோணும் எனக்கு. இப்போ ஜரூராக செஞ்சு எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு எப்போ கூப்பிடுவேன்? முடிஞ்சது, பிரியாணி முடிஞ்சது. மீன் தான் நீ வறுக்கணும். ஒரு மீன் வறுத்து வச்சேன். அது அவங்க பங்கு அவங்க சாப்பிட்டாங்க. இது 2வது மீன். இது யார் பங்கு? என் பங்கு. அப்போ நீ போய் சாப்பிட போகிற. நான் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வர வரைக்கும் மீன் வறுத்துக்கினே உட்காந்துக்கணும். லேடிஸ் தானே பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும்? அதுன்னு தான் நான் கேட்குறேன். உனக்காக நான் வந்து 3 மணிக்கு எழுந்துச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு, தயிர் பச்சடி செஞ்சு, கத்திரிக்காய் கட்டா செஞ்சு, மட்டன் கிரேவி செஞ்சு, சிக்கன் 65 பொரிச்சு கொடுப்பேன். அந்த நாள் வரும் வரை நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் 2 மீன் எங்க இருக்கிற 3 மீன் போட்டால் ஆளுக்கு ஒவ்வொரு பெரிய மீன். அவள் தான் ஜோலி ஓவர். சரி எடுத்துன்னு வா, நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். என்னப்பா உன் வேலையை நீ ஒழுங்காக செய்கிறியா? அதையே செய்யறதில்ல, நீ மற்றவங்க வேலைக்கு ஓடியாந்துரு. நான் எவ்வளோ அழகாக மீனை வறுத்து வச்சுருந்தேன், நீ என்ன பண்ணி வச்சுக்கிற? கேட்டால் புட்டு தானே சாப்பிட போகிறீங்க அப்படின்ற. புட்டு தானே சாப்பிட போகிறீங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்கள். பிரியாணி சூப்பர். ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. பிரியாணி சூப்பர். மட்டன் சுக்கா, நல்லி ஃப்ரை, மட்டன் நல்லி ஃப்ரை, நல்லி சுக்கா சூப்பர். வஞ்சர மீன் சூப்பர். ஏன்னா உங்க பங்க நீங்க முதல்ல வாங்கி தின்னுட்டீங்க. எல்லாம் யோசிப்பாங்க, என்ன மீனே வைக்கல அதுக்குள்ள வஞ்சர மீன் சூப்பர்னு சொல்றாங்களே என்று. இதை விட நான் சமைச்சிருந்தா நீ நல்லா சமைச்சிருப்பேன்.
அதான் நீங்க 3 நாளைக்கு மேல தொட மாட்டீங்க. இல்ல இல்ல இது 4வது நாளா 5வது நாளா போயிடுச்சு, அதனால நீங்க எஞ்சே போல. அது என்ன கணக்குப்பா அது? சின்ன வயசுல 3 நாளைக்கு மேல அவங்க செய்ய மாட்டாங்க, உட்காந்துருவாங்க வந்த ஜோருக்கு. வந்து 3 நாள் வேலை இருந்தது, அதனால அவங்க செஞ்சாங்க. இப்ப வேலை இல்லைன்னா வீட்டுல இருக்கு, அதனால என்ன செய்ய சொல்றாங்க, அவ்வளவுதான். வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கினாங்க, பயந்து போய் ஏதாவது சொதப்பி விட்டுற போது கோதாவில் நம்மளே இறங்கிடலாம் அப்படின்ட்டு. சரி, ஒழுங்காக இருந்ததுனால மட்டன் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, மீனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. என் மீனை நானே வறுத்துன்னு வந்தேன். சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நல்லியா அப்பப்போ வந்து எட்டி பார்த்துக்கினேன், இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இருந்தது. ஓகே, இப்போ சாப்பிடுவோம். ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. நம்ம மீன் மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, நல்லா இருக்கும். ஓ வா, அப்படியே இந்த பெரிய மீன் வாங்கினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லேயர் லேயரா பிரியும். நமக்கு கொதிக்குது பயங்கரமா. நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். பாப்பா கிட்டத்துக்கு வந்து இது மட்டும் காமிச்சிட்டு போயிடும், அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் நல்லி ஃப்ரை, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் வறுவல். நம்ம மீன் சாப்பிடும்போது ஆனியன் ரைத்தா சாப்பிடக்கூடாது, கேர்ட் இருக்கிறத, அதனால அப்படியே ஓரம் கட்டி வச்சுருக்கேன். மீனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ஏற்கனவே செம்மையாக இருந்தது. எல்லாத்தையும் ஆல்ரெடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 100 out of 100.